கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் சொல்லலாம், ஏன்னா நான் அதை இருந்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், போதை இருந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் ஹிந்துஸை பற்றி சொல்லுவேன், ஏன்னா இருந்திருக்கிறேன், அந்த இதை நான் பின்பற்றி இருந்திருக்கிறேன், அதுக்கப்புறமா அதுக்கு நான் போயிருக்கிறேன். இஸ்லாத்தை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுலேயும் நான் இருக்கிறேன், இனிமேல் இதில் தான் இருப்பேன். ஏன்னா இது சரியானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, சரிங்களா? ஆனால் சில சகோதரர்கள் தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க அறிவாளி தான், அவங்களுடைய அறிவை வந்து எது மழுங்க செய்யுதுன்னு தெரியலை. இஸ்லாம்னா என்னன்னு மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் உள்ள சில உள்ளர்த்தங்களுடைய விஷயத்தை வச்சுக்கிட்டு இஸ்லாம் மோசமானது, தீவிரவாதி, தாடி வச்சா தீவிரவாதின்றாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி 4 கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 4 கல்யாணம் பண்ணிக்கிறது நூதன முறை விபச்சாரம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்கிறது, உலக அமைதிக்கும் உலக சகோதரத்துவத்துக்கும் உரித்தானது குர்ஆன் தான் சொல்லி நான் அதை படித்ததுனால சொல்கிறேன். 7 வருஷம் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த சகோதரர்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்துகிறா இருந்தாலும் சரி, மற்ற இதை வந்து வரட்டும், உள்ள வந்து இந்த வேதத்தை படிக்கட்டும். அதற்கு பிறகு அதனுடைய விஷயம் சந்தேகங்களை என்ன கேள்வி கேட்கட்டும். கேட்டதுக்கு பிறகு அந்த சகோதரர்கள் இது தவறுன்னு சொல்லட்டும். இதுதான் என்னுடைய கருத்து. திருவள்ளுவர் மொழியில சொன்னோம்னா, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரிங்களா? முதல்ல இஸ்லாத்தை படிச்சதுக்கு அப்புறம் குறை சொல்லு, அதுக்கப்புறம் குறை சொல்லு. ஆமா, கொள்கை அப்படியே இருந்துட்டு வந்துடுச்சுன்னு சொன்னால் உலகத்தில் ஜாதியும் உண்டாயிருக்காது, மதமும் உண்டாயிருக்காது. இன்னொன்று, இப்படியெல்லாம் உண்டாயிருச்சு. இப்படி உண்டாயிருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வேதம் மத நல்லிணக்கத்துக்கு, உலக ஒற்றுமைக்கு, உலக சகோதரத்துவத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வசனங்கள், இந்த மாதிரியான ஒரு நல்வாழ்வு நமக்கு அமைகிறதுக்கான ஒரு வேதம் கிடைச்சதுன்னு சொன்னால் எந்த அறிவாளியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். கண்டிப்பாக. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய அறிவு, எனக்கு இறைவன் கொடுத்த அறிவை நான் பயன்படுத்துறதுனால உலகம் உருவானது இப்படித்தான். அப்போ நம்மளை படைச்சது எல்லாமே ஒரே இறைவன் தான். அப்படிங்கிறதுனால நான் ஒரே இறைவனை ஏற்றுக்கிட்டேன். சரி, அந்த இறைவனை ஹிந்துஸிலிருந்தே வணங்கக்கூடாதா, கிறிஸ்டியானிட்டிருந்தே வணங்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பள்ளிக்கூடத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னால் இது வந்து முட்டாள்தனமான விஷயம். வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம், ஆனால் எக்ஸாம் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துக்கு தான் போய் எழுதணும். அங்கே போய் தான் இப்போலாம் ஆன்லைன் சிஸ்டம் வந்துருச்சு, இருந்தாலும் படிக்கணும்ல. எக்ஸாம் எழுதுகிற ஹால்னா அப்போ அதுக்குன்னு ஒன்று இருக்க செய்யுது. அதை அப்போ தான் அதை ஏற்றுக்க முடியும். வீட்டில் இருந்துக்கிட்டே நான் எழுதி நான் பேப்பர் அனுப்பேன், திருத்தி எனக்கு மார்க்கு போடுங்கன்னா போட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது, வரைமுறைகள் இருக்குது, சரியான லாஜிக். ஆமாம், இருக்க செய்யுது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துஸத்தை எடுக்கிறோம். அதுலேயே கடவுள்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, முந்தி விநாயகர் 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது முந்தி விநாயகர்னா ஃபஸ்ட்டு 1 விநாயகர், 30 முக்கோடினா 3 10 30 முக்கோடி, அப்போ 3. அப்போ என்னங்க அர்த்தம்? 1 + 30 அப்படின்னா 30 + 3 கோடி 3. அப்போ என்ன அர்த்தம்? 34 ஆச்சு. அதை 1 கூட தனியாக விட்டுருங்க, 33 கோடி கடவுள்கள் இருக்குதுங்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் முந்தி விநாயகர் இந்திய அடிப்படை தாரகம் இதுதான். முந்தி விநாயகரும் 30 முக்கோடி தேவர்களும். அப்போ 30 முக்கோடி தேவர்களுடைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே வாழ்நாள் கழிஞ்சிடும். அதில் எந்த இறைவன்? அப்போ 30 முக்கோடி தேவர்கள் எப்படி வந்தாங்க? உலகத்திலிருந்து வானத்திலிருந்து குதிச்சாங்களா? இல்லை, அந்த உலகத்தில் வாழ்ந்தவங்கள தான் கடவுள்களாக மாற்றிக்கிட்டாங்க. இன்னொன்று, சில புனையப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அவங்களாவே வளர்ந்து வச்சுக்கிட்டு, இப்போ எடுத்துக்காட்டு கண்ணகி வரலாறாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், நமக்கு தெரியாது, சரியான வரலாறுகள் தெரியாது. இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் சாத்தியமாக உண்மையாக பொய்யா நமக்கு தெரிய செய்யாது. ஆனால் பல விஷயங்களை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்க செய்யும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்முடைய மூளையை கொண்டு, இறைவன் கொடுத்த மூளையை கொண்டு நம்ம ஆராயும் மூலம் தெரிய வருது. முக்கோடி தேவர்கள்னு சொன்னால் அந்த அப்போ 33 கோடி, கிட்டத்தட்ட 330 மில்லியன் நினைக்கிறேன். ஒரு கோடிக்கு 33 கோடினா 330 மில்லியன், 330 மில்லியன், ஒரு மில்லியன். அப்போ 330 கோடி மில்லியன் வந்து கடவுள்கள் இருக்குது. அதெல்லாம் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு என்ன பண்ண முடியாது. அது எங்கெங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது வாழ்நாள் போயிடும். அப்போ நம்ம அதெல்லாம் வணங்கி முடிக்கணும். அப்போ அத்தனையுமே தெய்வம்னா அத்தனையும் வணங்கணும் இல்லையா? அப்போ அதுலேயும் நம்ம உயிர் போயிடும். ஏன்னா கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள், ஆந்திராவுக்கு ஒரு கடவுள். தமிழ்நாட்டுக்கு பார்த்தோன்னா தமிழ் கடவுள்னா முருகனை சொல்கிறாங்க. அது அவங்க கொள்கை, அவங்களுடைய கலாச்சாரம், எதுவும் சொல்லலாம் நம்ம. இன்னொன்று, ஆந்திராவுக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வெங்கடாச்சலபதி அப்படி எடுத்துக்கிறாங்க. கேரளா எடுத்துக்கிட்டால் இப்போலாம் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவாயூரும் ஐயப்பனும் தான். இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கடவுள்.
இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இது இப்போ தமிழ்காரனை யாரு தமிழை வந்து முருகன் காப்பாற்றுறான்னா ஆந்திராக்காரனை தமிழ்நாட்டில் இருக்கிறான இப்போ என்ன யார் காப்பாற்றுறா அப்படிலாம் போகும். அதாவது அறிவுடைய சகோதரர்கள் இதை ஏளனமும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை இது, ஏளனமும் செய்ய மாட்டாங்க, தவறு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அதனால் அந்த ஒரு அறிவை இறைவன் எனக்கு கொடுத்ததுனால இதெல்லாம் நான் வந்து என்னுடைய நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால இது அப்பட்டமான பொய் புனையப்பட்ட விஷயங்கள் இவங்களாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க. சரிங்க, இது அடுத்துட்டோம், இதை விட்டுருவோம். அடுத்தது கிறிஸ்டியானிட்டிக்கு வருவோம். கிறிஸ்டியானிட்டிக்கு வரும்பொழுது இப்போ நான் வந்து கிறிஸ்டியானிட்டியோட ஊழியராகவும் சில காலங்கள் அதோடைய பணியை செஞ்சுருக்கிறேன். என்னுடைய தந்தை வழி என்னுடைய தாத்தா வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டியானிட்டி இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்கள் இருக்கிறாங்க. அப்படி ஆமாம் நீங்களும் ஆமாம் சர்ச்சில் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது பாஸ்டர்னு சொல்லுவாங்க, அவங்களதான் பாஸ்டர், ஃபாதர் வேற, பிஷப் வேற, போப்பு வேற. அதில் வந்து அந்த பாஸ்டர் கேட்டகரியில் இருந்து நம்ம வந்து பல மக்களுக்கு வந்து ஊழியமும் பண்ணியிருக்கிறோம், பல இடங்களில் போய். சரிங்க, அப்படி இருக்கக்கூடிய வேலையில் பார்த்தோன்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா திரித்துவம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா திருத்துவம்னு சொன்னால் ட்ரினிட்டி, அதாவது 3 ஆவிகள் சேர்ந்தது தான் ஒரு இறைவன் சொல்லக்கூடியது. கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது பிதா சுதன் பரிசுத்தாவி. பிதாங்கிறது இறைவன் கர்த்தர், சுதன்கிறது இயேசு, பரிசுத்தாவிங்கிறது ரூஹல் குதுஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், இஸ்லாத்தில் சொல்கிறோம். அந்த கேப்ரியில் குறிக்க அவங்கன்னு வச்சிங்களேன். இப்படி இருக்கும்போது இறைவனாகவும் இருக்கிறான், மகனாகவும் இருக்கிறான், ஆவியாகவும் பரிசுத்தாவியும் இருக்கிறான். இப்படிங்கிற அதாவது என்னை ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் நான் வந்து தந்தையாகவும் இருக்கிறேன், மகனாகவும் இருக்கிறேன், தாத்தாவாகவும் இருக்கிறேன்னா சேர்த்துக்க முடியுமா? கண்டிப்பாக. நான் ஏதாவது ஒரு கேரக்டர் தான். நான் தந்தை தான். நான் தந்தையாக இருக்கிறேன், என் மனைவிக்கு வந்து நான் வந்து கணவனாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு உள்ள விஷயம் சொல்லலாம். ஆனால் நானாகவே இத்தனையாகவும் இருக்கிறேன்னு சொன்னால் இது வந்து அப்பட்டமான ஒரு அறிவாளி விஷயமா கிடையாது. ஆனால் இறைவனுடைய தூதர் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணதுனாலையும் அதை பற்றி தெரிஞ்சதுனாலையும் அதனுடைய அர்த்தங்களை மக்களுக்கு போய் சொல்லி ஜபங்களை சொல்லி அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக பணிப்புனாலும் சொல்கிறேன். ஹாலே லூயான்னு சொல்லக்கூடிய அதற்கு அர்த்தம், ஹாலேன்னு சொன்னால் அல்லாஹ்னு அர்த்தம், கர்த்தர்னு அர்த்தம். ஹாலேன்னு சொன்னால் கர்த்தர், லூயா அப்படின்னு சொன்னால் புகழ்னு அர்த்தம், மகிமைன்னு அர்த்தம். அதுக்கு இறைவனுக்கு கர்த்தருக்கு மகிமைன்னு அர்த்தம். அதை தான் நம்ம சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். கிறிஸ்டியானிட்டிக்கும் அப்போ ஜிப்ரீல், கேப்ரில், மரியம், மரியாள், ஈசா, இயேசு, யோசேப், ஜோசப், யூசுப், அந்த மாதிரி இதெல்லாமே ரிலேட்டாக வரும். இதை வந்து இதுவும் சொல்கிறது இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன் அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் படித்தோன்னு சொன்னால் குர்ஆன் அப்படின்னாவே திரும்ப படித்தல் தான் அர்த்தம். அப்படிலேருந்து வந்துச்சு. இன்னொன்று குர்ஆன் அப்படிங்கிற அந்த வேதத்துக்கு இன்னொரு பேர் ஃபுர்கான்னு பேர் இருக்குதுங்க. அப்படின்னு சொன்னால் ஃபரக்காலேருந்து வந்துச்சு. அது அப்படின்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம், பிரித்தறிவித்தல்னு ஒரு அர்த்தம், திரும்ப படித்தல்னு ஒரு அர்த்தம். அந்த வேதத்தை அதை தான் இறைவன் சொல்கிறான், மனிதர்களே உங்களை படைச்ச இறைவன் ஒருத்தன் தான். குர்ஆன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 4வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனமாகவே வரும். இது மனிதர்களே உங்களை படைச்ச இறைவன் ஒருத்தன் தான், அவனை நீங்கள் வணங்குங்க, அவனுக்கு பயந்துக்குங்க. அவன் ஒரு ஆத்மாவிலேருந்தான் அவங்களுடைய மனைவியை படைச்ச, ஜோடியை படைச்சா அவங்களேருந்து அவங்கள உலகம் பரவ வச்சு, எனவே எனக்கே பயப்படுங்கள்னு இறைவன் சொல்கிறான். இதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் உலகத்தில் ஜாதியும் வேணாம், நமக்கு மதமும் வேணாம், இனமும் வேணாம், மொழியும் வேணாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சகோதரத்துவத்தோடு எந்த நாட்டவராயினும், எந்த மொழியவராயினும், எந்த ஜாதியினராயினும் இணக்கத்தோடு வாழலாம். சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து, நண்பர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போடான்னு சொல்லும்போது பார்த்தோம் வச்சுங்களேன், என்னை வந்து கட்டில் உட்கார வைப்பாங்க, என்னை வந்து சாமி அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது கட்டில் உட்கார சொன்னதுக்கு அவனை திட்டுனாங்க எங்கள் வீட்டில். இன்னொன்று, அவங்க அம்மா வந்து அந்த பையனை அடுக்கி வச்சுட்டாங்க, எதுக்கு போய் அவங்க வீட்டில் கட்டில் உட்காரன்னு சொல்லி. இதில் என்ன வருதுன்னு சொன்னால், அவங்க வீட்டிலேருந்து இப்போ ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் லஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அப்படி சாப்பிடும்போது அவங்க வீட்டில் சாப்பாடு கொண்டு வருவான். இன்னொன்று, ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க, நான் எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போயிருப்பேன், அல்லது எல்லாம் ஷேர் பண்ணி சேர்ந்து சாப்பிடுவோம். அப்போ இல்லாத ஜாதி அங்கே அவங்களும் சமைச்சா பற்ற வச்சா நெருப்பெரிய தான் செய்யும், தண்ணியை குடிச்சா தாகம் தீர தான் செய்யும், மழை எல்லாத்துக்கும் ஒன்றா தான் பெய்யுது, காற்று எல்லாம் ஒன்றா தான் அடிக்குது, பூமி எல்லாம் ஒரே பூமியில் தான் வாழ்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல இறைவன் எனக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுத்து வச்சுங்களேன். இப்பெல்லாம் யோசித்தேன், இது என்ன இப்படி இருக்க செய்யுது. இதே மாதிரி என்னைய விட பெரிய ஜாதி ஆளுங்கன்னு பார்த்தோன்னு சொன்னால், அவங்க வரும்பொழுது அவங்க பொண்ணை இவங்க கட்டிக்கிட்டான்னு சொன்னால் ஜாதி பிரச்சனை, இவங்க பொண்ணை வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க பொண்ணை அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனை. என்ன காரணம், இவன் என்னமோ இவனுக்கு வந்து 2 தலையும் 4 தலையும் இருக்கிற மாதிரியும்,
4 தலையும் 5 கைகளும் இருக்கிற மாதிரி இவன் உயர்ந்த ஜாதி, இவன் வந்து 2 கை தான் இருக்குது, இவனுக்கு ஒத்த கை தான் இருக்குது, அதனால இவன் கீழே ஜாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இறைவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி படைச்சிருக்கிறான். அப்போ இறைவன் ஜாதி மதத்தை பார்ப்பதாக இருந்தால் சூரியனை எல்லாத்துக்கும் குதிக்க வைக்க மாட்டான், எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்க மாட்டான், எல்லாரும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது இறைவனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. மனிதர்கள் தனக்குத்தானே தன்னுடைய ஆளுமை திறனை வந்து காமிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அதிகார வர்க்கத்தை இப்படி கடவுள் பெறா கொண்டு போனால் தான் செல்லுபடி ஆகுங்கிறதுக்காக உண்டாங்க. அது பெரிய வரலாறுங்க. அது எப்படி வந்துச்சு அதெல்லாம் அது அடுத்ததுமாக சொல்லலாம். நான் விளங்கிக்கிட்டதை சொல்கிறேன். நான் இதெல்லாம் தான் எனக்கு வந்து இஸ்லாம், ஒரே இறைவன், ஒரே நபி, ஒரே வேதம், ஒரே மாதிரியான வாழ்க்கை, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்துடும். கண்டிப்பாக. இதே கிறிஸ்டியானிட்டியை எடுத்துக்கோங்க, ஒரே இறைவன் சொல்லட்டும். இதுதான் இன்னொன்று. இப்போ நான் ஒரு செல்ஃபோன், இப்போ இந்த செல்ஃபோன் உருவாக்கி இந்த செல்ஃபோன் வந்து ஒரு கம்பெனியை சார்ந்தது. இது இப்போ இதோடைய மாடல் அடுத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவன் சொன்னால் தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. செருப்பு வச்சுருக்கோம் வச்சிங்களேன், வலது காலில் போகிற செருப்பை வந்து இடது காலிலையும் இடது காலில் போகிற வலது காலிலையும் மட்டும் அது போட்டு நடக்க முடியாது. அப்போ ஒரு செருப்புக்கு கூட இப்படி தான் போடணும்னு வழிமுறை இருக்குது. மனுஷன் அதை விட கீழ்த்தரமானவன் கிடையாது. எப்படி வேணுமாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணுமாலும் இருந்துக்கலாம்னு சொல்லி. அப்போ நம்மளை படைச்ச இறைவன் இருக்கிறான். அவன் நம்மளை சாதாரணமாக எல்லாம் சொல்கிறான். ஒரு வசனம் திடீர்னு அந்த ஞாபகம் வரமாட்டுது, வசனம் எனக்கு வரமாட்டுது. ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா அப்படி வருது. ரட்சகன் வந்து என்ன பண்ணல, எதுவுமே வந்து வீணுக்கோ விளையாட்டுக்கோ என்ன பண்ணல, படைக்கல. ஒரு கேவலத்துக்காகவோ சும்மா போன போக்கெல்லாம் படைக்காமல் இல்லை, காரணத்துக்காக தான் படிச்சிருக்காங்க. அப்போது செருப்பு கூட வழிமுறை இருக்கும் பொழுது அந்த செருப்பை அணிவிக்கக்கூடிய, அந்த செருப்பை போட்டு நடக்கக்கூடிய மனிதனுக்கு இப்படித்தான் வாழணும்னு வழிமுறை கண்டிப்பாக இருக்குது. இது வந்து கிறிஸ்டியானிட்டியா அது சொல்கிறாங்க, ஹிந்துவா அவங்களுக்கு ஒரு வேதம் இதுன்னு சொல்கிறாங்க. அந்த வேதத்தில் வரலாறுகள் இருக்குதே தவிர, புனையப்பட்ட விஷயங்கள் இருக்குதே தவிர, இப்படித்தான் மனுஷன் வாழணும், இதை தான் கடைப்பிடிக்கணும், இதை தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இது வரைக்கும் நான் பார்க்கல. எந்த ஒரு ஹிந்துவுடைய கையிலையுமே அந்தந்த வேத புத்தகங்கள் இல்லை. நம்முடைய சகோதரர் தொப்புடி உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் கையில் இருக்குது. அது கூட அதனுடைய அர்த்தங்களை வெளியிட்டு அவங்க மட்டும்தான் ஓதுன்னு சொல்கிறாங்க தவிர மக்களுக்கு போய் அதை கொண்டு போய் சேர்க்கலை. கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வேதம் எல்லாருமே படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் மனுஷன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. இயேசு கூடவே இல்லாத நபர்களெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னொன்று இப்போ போன வருஷம் 2019 வாக்கு தத்தம்னு சொல்லி ஒருத்தர் போதகர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு வருஷம் வகை இறங்குது, இறை செய்தி இறங்கிட்டே இருக்கிறாரு. அப்போ யார் அப்போ இறைவனுக்கு செய்தி இருக்குன்னா இவர் நபியாக இருக்கணும். இப்போ சரி அதையும் விடுவோம். அப்போ இப்படிப்பட்ட, ஆனால் குரானை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மனுஷன் எப்படி உருவானா, மனுஷன்னா யார், அவனை படைச்ச இறைவன் யார், இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் செய்யணும், இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள அனுமதிக்கப்பட்டது, இது ஹலால் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தீமையான விஷயம் இப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் ஹராம்னு சொல்லி தெளிவாக சொல்லி மனித வாழ்க்கைக்கு பெரிய ஒரு வழித்தடமாக இறைவனால் கொடுக்கப்பட்ட அரிய பொக்கிஷம்தான் குர்ஆன். அந்த குர்ஆனை இஸ்லாம் என்னும் அந்த கலிமா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், நம்மளை நான் சொல்கிறேன் எடுத்தோடனே லான் தான் ஆரம்பிக்குது இஸ்லாம். இல்ல இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துடைய கடவுள் இல்லவே இல்லை, இல்லல்ல அல்லாஹ் ஒருவனுடைய தேவை. இன்னொன்று அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அதோடைய அர்த்தத்தை நம்ம வழங்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் இப்போ எடுத்துக்காட்டு தண்ணியை சொல்கிறோம், வாட்டர், பானி, வெள்ளம்னு சொல்கிறாங்க, நீரோ நீளு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இதில் ஃபார்சியில் பார்த்துட்டோன்னு சொன்னால் ஆப்னு சொல்லுவாங்க. இதே வந்து நம்மளுடைய அரபியில் பார்த்தா மான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் தண்ணியை குறிக்கும். இது ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொன்று, ஆனால் குறிக்கிறது ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அந்த மாதிரி இறைவனை பலர் பல மொழியில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அரபி மொழியில் அல்லாஹ்னு சொல்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஏன் அதை கூட அல்லாஹ்னு சொல்கிறோன்னு சொன்னால் அதில் கூட பிரிவினை வந்துடக்கூடாது, சகோதரத்துவம் உடஞ்சிடக்கூடாது. எடுத்துக்காட்டு நாட்டு பண்ணா நம்மளை எல்லாம் படைச்சு பரிபாலிக்கின்ற அந்த அல்லாவை அவன் இவன் நம்ம சொல்கிறோம், இறைவன் ஒருவனே அப்படின்னு நம்ம ஒருமையில் சொல்கிறோம். என்ன காரணத்துக்காகன்னா அதில் வந்து பன்மை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அது ஒரு இலக்கண விஷயம் ஜி, அதுக்காக நான் போகலை. என்ன சொல்றேன்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன். என்ன விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன் நான்? அல்லாஹ் எல்லாரும் ஏன் அல்லான்னு சொல்கிறோம். அதாவது அல்லாஹ் அப்படிங்கிற விஷயத்தை காடு இது மாதிரி பல விஷயம் பல மொழிகளில் சொல்கிறோம். இறைவனை அல்லாஹ்னு சொல்கிறோம், சரிங்களா? இன்னொன்று நாட்டு பணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்தியா எப்படி இருக்கு வச்சுங்களேன், தேசிய கீதம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. எதுக்காக? ஒற்றுமைக்காக தான். இந்தியன் அப்படின்னு சொன்னாலே ஒரு உணர்வு பிறக்கலை எழுந்து நிற்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. என்ன காரணம்? ஜனகண மன அதின்னு இருக்குது வருது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது
அங்கே சொன்னால் இது வந்து அதாவது நாட்டுப்பண், தேசிய கீதம் அப்படி கீதம்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இது நாட்டுக்கு மட்டும் வைக்காம உலகத்துக்கே உள்ள விஷயம் தான் குரான். எல்லாருமே அரபியில் தான் ஓதணும். அரபியிலிருந்து அவங்கவுங்க மொழியில் மொழிபெயர்த்துக்கிட்டோம். அது இபாதத்து வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, பேசுறது கூட, அதாவது இறை வசனத்தை விளக்கப்படுத்தும் போது கூட சரி அரபியில் சொல்லுவாங்க. இன்னொன்று முன் சென்ற வேதங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அது வேதங்கள்னு சொல்லலை, அதெல்லாம் இறைவனுடைய வேதங்கள்லாம் மனித கரம் பட்டு மாற்றிட்டாங்க. அதுவும் நம்ம வேதம்னு இழிவுபடுத்தலை, அது மாற்றப்பட்டது. இது வந்து தனி ஒரு சப்ஜெக்ட். நபிமார்கள்னால் யார், தீர்க்கதரிசிகள்னால் யாருன்னு சொல்லி அதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க முடியும். இன்னொன்று, நான் வந்து இப்போ என்னையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் இங்கே என் கூட இருக்கணும், அல்லது நான் உங்கள் கூட வந்து இருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்னை பற்றி நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியும், முழுசாக பார்க்க முடியும். இன்னொன்று, கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் சொல்லலாம், ஏன்னா நான் அதை இருந்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், போதை இருந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் ஹிந்துஸை பற்றி சொல்லுவேன், ஏன்னா இருந்திருக்கிறேன், அந்த இதை நான் பின்பற்றி இருந்திருக்கிறேன், அதுக்கப்புறமா அதுக்கு நான் போயிருக்கிறேன். இஸ்லாத்தை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுலேயும் நான் இருக்கிறேன், இனிமேல் இதில் தான் இருப்பேன், இது சரியானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, சரிங்களா? ஆனால் சில சகோதரர்கள் தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க அறிவாளி தான், அவங்களுடைய அறிவை வந்து எது மழுங்க செய்யுதுன்னு தெரியலை. இஸ்லாம்னா என்னன்னு மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் உள்ள சில உள்ளர்த்தங்களுடைய விஷயத்தை வச்சுக்கிட்டு இஸ்லாம் மோசமானது, தீவிரவாதி, தாடி வச்சா தீவிரவாதின்றாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி 4 கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 4 கல்யாணம் பண்ணிக்கிறது நூதன முறை விபச்சாரம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்கிறது, உலக அமைதிக்கும் உலக சகோதரத்துவத்துக்கும் உரித்தானது குர்ஆன் தான் சொல்லி நான் அதை படித்ததுனால சொல்கிறேன். 7 வருஷம் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த சகோதரர்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்துகிறா இருந்தாலும் சரி, மற்ற இதை வந்து வரட்டும், உள்ள வந்து இந்த வேதத்தை படிக்கட்டும். அதற்கு பிறகு அதனுடைய விஷயம் சந்தேகங்களை என்ன கேள்வி கேட்கட்டும். கேட்டதுக்கு பிறகு அந்த சகோதரர்கள் இது தவறுன்னு சொல்லட்டும். இதுதான் என்னுடைய கருத்து. திருவள்ளுவர் மொழியில சொன்னோம்னா கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரிங்களா? முதல்ல இஸ்லாத்தை படிச்சதுக்கு அப்புறம் குறை சொல்லு, அதுக்கப்புறம் குறை சொல்லு. ஆமா, அந்த மாதிரி படிச்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி நில்லு. நீ ஹிந்துசத்திலே இருந்துகிட்டு என்னோட தாய் மாமார் அந்த மதம் ஹிந்து தான் எல்லாருமே மாத்திட்டானுங்க ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்ற சரிதாங்க. நீங்க சொல்றது என்னமாவே இருக்கட்டுமே, அதெல்லாம் சரி, நீங்க சொல்றது அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. உங்களுடைய அந்த ஹிந்துக்களே அவங்களுடைய வேதத்தை என்னென்ன வேதம்னு சொல்லுங்க. அந்தந்த வேதத்தினுடைய இதெல்லாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன். இந்த இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்கள் சொல்கிறவங்களும், சாடுறவங்களும், வந்தேரிகள் சொல்கிறவங்களும் இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய வேதங்கள் முதல்ல என்னென்ன இருக்குது. கண்டிப்பாக ரிக் அஜுர் சாம அதனோடன்னு சொல்லுவாங்க. அப்போ மகாபாரதம் எங்கேருந்து வந்துச்சு, பகவத்கீதை எங்கேருந்து வந்துச்சு, அதெல்லாம் முதல்ல என்ன விஷயம்? அதெல்லாம் தமிழ் புத்தகங்கள். அது அடுத்த விஷயம், அதெல்லாம் வரலாறில் போய் சேர்ந்து முடிக்கும். அது நமக்கு அவசியம் இல்லை. யார் குறை நான் வந்து இதுக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே வரும்பொழுது இஸ்லாத்தை குறை காணவும் இஸ்லாம் முஸ்லீம் மக்களை வந்து வேறு எதுக்கு எடுத்துகிட்டு போவோம் தான் வந்தேன்னு வச்சுங்களேன். இதுதான் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் சரின்னு சொன்னதுக்கப்புறம் நான் இறைவனிடம் சரணடைந்து அடிபணிந்து அவனுடைய மார்க்கத்தை விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றது மட்டும் இல்லாமல் பல மக்களுக்கும் சொல்லி கொண்டு வருகிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் ஆதரவற்ற முதியவர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இறைவனுடைய மார்க்கத்தை தெரிஞ்சிக்க முற்படுறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இல்லமாக என்னுடைய சொந்த ஊரில் ஒரு மதரசாவை வச்சு நடத்தி வந்துகிட்டு இருக்கேன். எல்லாமே வாடகைகளை தான் இயங்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் உலக அமைதிக்கு வித்திடுவதும் உலக அமைதிக்கு தீர்வு செய்வதும் இறைவனால் கொடுக்கப்பட்ட திரும்ப ஓதக்கூடிய பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆன் தான் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ்.